ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இல்ல அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்து பண்றாரு. உயர் நீதிமன்ற குண்டாஸ் காவலில் வைப்பது முறையற்றது என்று நாங்கள் தீர்ப்பளித்தால் சவுக்கு சங்கருக்கு வந்து அவர் இத்தனை நாள் உள்ள இருந்ததுக்கு ஒரு மணி நேரத்துக்கும் 10,000 ரூபாய் நீங்க அவருக்கு கொடுக்குறீங்களா, இதை நீங்க எழுத்துப்பூர்வமா வந்து நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சவுக்கு மேல நீங்க போட்டது ஒரு பொய் வழக்கு அப்படின்றத நீதிபதி சொல்றாரு. எங்க மேல போட்டு இருக்கிறது மட்டும் உண்மையான வழக்கா இருக்குமா? ஜெயச்சந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, இன்னைக்கு மதியம் 2:15 நான் வந்து ஆர்டர்ஸை வந்து நான் டிக்டேட் பண்றேன் அப்படின்ட்டாரு. சரி, இந்த வழக்குல இப்போ ஒருவேளை குண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வழக்கு போட்டுட்டாங்களே இன்னைக்கு. சவுக்கு சங்கருக்கு வந்து கொக்கைன் வந்து சப்ளை செஞ்சதா வந்து நைஜீரியா நாட்டிலேருந்து இன்னும் சவுக்கு அவர்கள் மினிமம் 1 வருஷம் பெயில் கிடைக்காது. நீங்கள் கூட இருக்கிறப்ப சவுக்குக்கு சினிமா பிரபலம் யாராவது பழக்கத்தில் இருந்தாங்க? வெற்றிமாறன்லாம் நல்ல பழக்கம்லாம் வந்து. இப்போ இவர் கூட பழகின பிரபலங்கள் நிறைய பேர் மாட்டுவாங்கல்ல, விசாரணைக்காவது கூப்பிடுவாங்க. அப்போ வெற்றிமாறன் பேர்லாம் அடிப்படும், எல்லாரும் பேருமே அடிப்படும். ரிமாண்ட் பண்ண பிறகு இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ண அந்த போதைப் பொருள் இருக்குல்ல, அதை வந்து லேபுக்கு வந்து அனுப்புவாங்க. லேபுக்கு அனுப்பி இது வந்து என்ன கிரேடு அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த ரிப்போர்ட் வரதுக்கு 3-4 மாதம் ஆகிடும். இப்போ என் மேலே வந்து போடுறாங்கன்னு வைங்களேன், நான் தைரியமாக சொல்லுவேன் வாங்க ட்ரக் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு. நான் இதே சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கலாம். அவரு வெளியூருக்கு ஒரு பெண் தோழர்களோட அவர் போறாரு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ உங்களோட பார்வையில் சவுக்கு வந்து 2026 வரைக்கும் உள்ளதான்? கண்டிப்பாக உள்ளதான், வெளியில் வர வாய்ப்பு இல்லை. இப்போ இவருக்காக வாதாடுறதுக்கு 6-7 வழக்கறிஞர் இருக்காங்க. இந்த பாண்டிங் எப்படி உருவாச்சு? இவங்களுக்குலாம் யார் இந்த வழக்கறிஞர் வந்தாங்க? இந்த வழக்கறிஞருக்குலாம் ஃபீஸ் யார் கொடுக்குறா, யார் செயல்படுறா? அதிமுக தான் கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சவுக்கு வந்து கஞ்சா அடிப்பாராப்பா, நீ பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு உடனே லியோ ஒரு தடவை அடிச்சிருக்கிறாரு சார், நான் மதுரையில் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து இத்தனை நாளாக வந்து சவுக்கு கூட இருந்தீங்க, கூட இருந்து வெளியே வந்துட்டீங்க. அந்த வெளியே வந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்கல. ஜெயிலுக்கு போனோன்னா ஒரு செத்த பாம்பு மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதா? ஆனால் இப்போ பெரிய மர்மமாக இருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி அந்த டெத் இஷ்யூ தான். அதில் உண்மையிலுமே உங்களோட மனசாட்சி படி நீங்கள் சொல்லுங்கள், அவர் பணம் வாங்கினது உண்மையா? உண்மை. யார்கிட்ட வாங்க, எவ்வளவு வாங்க? அந்த வகையில் தான் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினாரு, அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசினாரு. இப்போ திடீர்னு கைதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராகவே ஆகிட்டாரு சவுக்கு. அப்போ அது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே? தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிரதீப் நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல பேட்டிக்கு வரப்ப டைரியோட தான் வருவாரு. சரி, அண்ணனோட பாணியில நீங்களும் டைரியோட வந்திருக்கீங்க. இல்லைங்க, நான் வந்து அதில் இந்த நீங்கள் எலெக்ஷன் பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த டேட்டாஸோட பேசலாம்ல, சரி அதனால நான் எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். சவுக்கு சங்கருடைய வழக்கு வந்து தேர்தல் இருந்தனாலையும் தேர்தலோட ரிசல்ட் இருந்தனாலையும் எந்த ஊடகத்துலையும் பேசப்படல. நம்ம ஏன் இந்த விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கில் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான். சவுக்கு சங்கருடைய மொத்த வழக்குலையும் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல். ஃபர்ஸ்ட்டு குண்டாஸ் வழக்குல இருந்து போயிடுவோம். குண்டாஸ் வந்து இவர் மீது போட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தாயார் வந்து ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஏபிஎஸ் கார்பஸில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் இன்னொரு நீதிபதி அவர்களும் அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதில் ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறைக்கு வந்து போதுமான அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்கிடுறாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கூடுதலாக ஒரு விஷயத்த வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து 2 பேர் வந்து தொடர்பு கொண்டார்கள், என்னை வந்து ரீச் அவுட் பண்ணாங்க,
என்னை நேரில் சந்திச்சு இந்த வழக்கை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்னார். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த ஒரு வழக்கை வந்து ஒரு இல்ல அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்து பண்றாரு. ஒரு நீதிபதியே சவுக்குக்கு வந்து ஆதரவா செயல்படுற அளவுக்கு சவுக்கு அதிகாரம் படைச்சு விட்டார். நீதிபதி ஆதரவா செயல்படல. நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை நான் எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இதுலதான் நாங்க இருந்தோம். எனக்கு வந்த ஒரு நீதிபதியே அவரோட வாயில சொல்ற அளவுக்கு சவுக்கு அதிகாரம் படைச்சிட்டாருன்னு சொல்லலாம். இருக்கிறாரு இந்த சொசைட்டில. நீதிபதி கிட்ட 2 பேர் வராங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சவுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் படைச்சிட்டாரு. ஏங்க அவருக்குன்னு ஒரு லாபி இருக்குல்லாங்க. எல்லா துறையிலுமே அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஜுடிஷியரியில கூட அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வழக்கை ஏன் இவ்வளவு அவசரமா நாங்க விசாரணைக்கு எடுக்கிறோம்னா, 2 பேர் என்ன வராங்க, என்கிட்ட பாக்குறாங்க, அப்ரோச் பண்றாங்க, இந்த வழக்கை நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் ஏன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் இதை அவசரமா எடுத்திருக்கிறேன் அப்படின்றாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த வழக்கை இப்ப விசாரணைக்கு எடுக்கிறாரு. அடுத்த வாரம் ஆக்சுவலா ஒரு பெஞ்சு மாறுற டைம். போற ஸ்பீட்ல அவசரமா இந்த ஒரு வழக்கை வந்து இவர் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாரு. இப்ப ஆல்ரெடி குண்டாஸ்ல நிறைய பேர் உள்ள இருக்கிறான்ல, அவனுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு பிரபலமான ஒரு நபர், ஒரு பிரபல பத்திரிகையாளர் அப்படின்றனால நீங்க வந்து அவருடைய வழக்கை வந்து நீங்க எடுக்கிறீங்க. எங்க மேல போடப்பட்டிருக்கிறது இது போன்ற ஒரு புட் ஆஃப் கேஸா தான் கைதிகளும் அதை நினைக்கிறாங்க. அதனால நீங்க எங்களுதையும் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க யோசிக்க தான் செய்வாங்க. இப்போ சவுக்கு மேல நீங்க குண்டாஸ் போடுறீங்க, குண்டாஸ் போட்ட 10வது நாள்லயே வந்து நீங்க அந்த ஒரு வழக்கை வந்து நீங்க விசாரணைக்கு எடுக்கிறீங்க. ஆனா சாமானியனுக்கு வந்து இந்த ஒரு நிலைமை கிடையாது. 1.5 மாசமோ 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு நம்பர் ஆயே வருது அது விசாரணைக்கு. ஆனா சவுக்கு ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா 10 நாள் கைதிகளே எதிர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ள கிட்டத்தட்ட அப்படி அந்த ஒரு மனநிலையில தாங்க இருப்பாங்க இப்போ உள்ள இருக்கிறவங்க. சாமானியனுக்கு ஒரு நிலை, மற்றவர்களுக்கு ஒரு நிலையா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ 3வது நீதிபதிக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து போகுது. அதை யார் எடுக்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்று காலை வந்து விசாரணைக்கு எடுக்கிறார். இன்னைக்கு ஆமா, ஆக்சுவலா நேத்து விசாரணைக்கு எடுத்தாரு. சாரி 2 நாள் முன்னாடி விசாரணைக்கு எடுத்தாரு. எடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போலீஸ்க்கு வந்து நான் அவகாசம் கொடுக்குறேன் ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே இன்று காலையில இருந்து இந்த விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன நடந்தது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் டீடைல்டா. சொல்லுங்க. குண்டாஸ் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ஏபிஎஸ் கார்பஸ் மனுக்களை விசாரிக்கிறது நீதிமன்றம். 2 மாறுபட்ட தீர்ப்புகளுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட 3வது நீதிபதி செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களுக்கு பிறகும் அரசு ஏன் பதில் தாக்கல் செய்யவில்லை என விமர்சித்தார். அவர் ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 3வது நீதிபதி வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க வரும்போது ரிப்ளை ஃபைல் பண்ணல. நீங்க மதியம் வரைக்கும் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த நீதிமன்றம் சில ஊடகவியலாளர்களின் அறிக்கைக்காக மட்டுமல்ல, நீதி சரியாக கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யவும் தான். அதிகாரத்தில் உள்ளவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் நீங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றியது அல்ல, எங்களின் நம்பிக்கை எப்போதும் நீதிமன்றத்தில் உள்ளது. இது விசித்திரமான உண்மைகளை கொண்டு ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு. இங்கே நீதிபதிகளிடையே செங்குத்து பிளவு இல்லை. பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரவீந்திரன் வந்து கேட்கிறாரு. ஓகே. அதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் மற்றும் தனி மனிதனின் சுதந்திரமே முதன்மையானது. அரசியல் அமைப்பு உங்களின் ஈகோ அதை விட உயர்ந்தது அப்படின்றாரு. அதற்கு அவர் அரசு தரப்பு வழக்கறிஞர், நீதிமன்றம் மேலும் கால அவகாசம் அளித்து நாளை காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்று ரவீந்திரன் கேட்கிறார். இங்கதான் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்கள் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது அவங்க தரப்பு வழக்கறிஞர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு காலையில வந்து நீங்க முதல் வழக்காவே இதை நீங்க விசாரணைக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு. அதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன், உயர் நீதிமன்ற குண்டாஸ் காவலில் வைப்பது முறையற்றது என்று நாங்கள் தீர்ப்பளித்தால் சவுக்கு சங்கருக்கு வந்து அவர் இத்தனை நாள் உள்ள இருந்ததுக்கு ஒரு மணி நேரத்துக்கும் 10,000 ரூபாய் நீங்க அவருக்கு கொடுக்குறீங்களா, இதை நீங்க எழுத்துப்பூர்வமா வந்து நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது என் தலையில் கைத்துப்பாக்கியை வைப்பது போல உள்ளது என வாதித்தார். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. கடைசியா நீதிபதி என்ன சொல்றாரு, ஆமா கடைசியா நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை வந்து என்னால் நாளைக்கெல்லாம் ஒத்திலாம் வைக்க முடியாது, இன்னைக்கு மதியம்
2.25 எனக்கு வந்து நீங்க என்னென்ன கவுண்டர் நீங்க ஃபைல் பண்ணணுமோ எல்லாம் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு 2.25 வந்து நான் இதுக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒத்தி வச்சிட்டாரு இந்த வழக்கை. இதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு மதியம் வரும். வந்த பிறகு இறுதியா வந்து தெரிய வரும் குண்டாஸை வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ரத்து பண்றாரா இல்ல காவல்துறைக்கு இன்னும் போதுமான அளவுக்கு அவகாசம் கொடுக்க போறாங்களா அப்படின்றது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இன்கேஸ் குண்டாஸை ரத்து பண்றாங்கன்னு வைங்களேன், இப்போ புழல் சிறையில பல பேர் இருப்பான் குண்டாஸ்ல ஆல்ரெடி உள்ள. அவங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு 10 நாள்ல நீங்க விசாரணைக்கு எடுக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு 45 இருந்து 50 நாள் ஆகுது விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு, எங்களுக்கு நீங்க 10 நாள்ல விசாரணைக்கு எடுங்கன்னு வாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சவுக்கு மேல நீங்க போட்டது ஒரு பொய் வழக்கு அப்படின்றத நீதிபதி சொல்றாரு. எங்க மேல போட்டு இருக்கிறது மட்டும் அப்ப உண்மையான வழக்கா இருக்குமா, அதுவும் பொய் வழக்கா இருக்கலாம்ல, நீங்க விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு அப்படி ஒரு போராட்டம் நடக்கும். ஆமா கண்டிப்பா. அதனால இதுல இப்ப என்ன முடிவு வந்து நீதிமன்றம் தெரியல. அந்த தரப்பு, அதாவது சிறையில உள்ள இருக்கக்கூடிய அந்த தரப்பு குற்றவாளிகளுக்கும் லாயர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வைப்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பை சுட்டி காட்டி வேற ஒரு வழக்குல வந்து அது கேட்பாங்க அவங்க ஆர்குமெண்ட்ல. சவுக்கு சங்கருக்கு வந்து நீங்க 10 நாள்ல வந்து நீங்க விசாரணைக்கு எடுக்கிறீங்க, என் கிளைண்ட் வந்து உள்ள 40-50 நாளா உள்ள இருக்கிறான், ஏன் வந்து அவன் நீங்க எடுக்க மாட்டீங்க? ஒருவேளை அப்படி கூட தள்ளி போகலாம், இருக்கலாம், நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க உங்ககிட்ட. அந்த மாதிரி தள்ளி போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, இன்னைக்கு மதியம் 2:15 நான் வந்து ஆர்டர்ஸை வந்து நான் டிக்டேட் பண்றேன் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு மதியம் 2:15 வந்து தெரிஞ்சிடும். 2:15 இருந்து 4 மணிக்குள்ள தெரிஞ்சிடும். சரி, இந்த வழக்குல இப்போ ஒருவேளை குண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வழக்கு போட்டுட்டாங்களே இன்னைக்கு? இல்ல, அது போட்டுட்டாங்க. ஆனா இப்ப மத்த 2 வழக்குகளுக்கும் முடிஞ்சிருச்சு குண்டாஸ். இல்லங்க, இப்போ தேனியில கஞ்சா போட்ட வழக்குக்கு ஒரு குண்டாஸ் தானே. குண்டாஸ் இப்போ அவருக்கு எந்த வழக்குக்கு போட்டிருக்கிறாங்கன்னா, சென்னை காவல்துறை தான் வந்து இப்போ அவருக்கு வந்து குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க. சென்னை காவல் ஆணையர் தான் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து இவங்களை வந்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ குண்டாஸ் ரத்து பண்ணாலும் அந்த கஞ்சா வழக்கு அதுலலாம் அவர் நீடிப்பார். பெயில் எடுக்கணும்ல, பெயில் இன்னும் எடுக்கல. எந்த கேஸ்க்குமே வந்து இன்னும் அவருக்கு பெயில் ஆகல. ஃபெலிக்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கும் பெயில் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஃபர்ஸ்ட் எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்கன்னா, பெண் காவலர்களை வந்து இழிவா பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுலயே ஃபெலிக்ஸ்க்கு வந்து இன்னும் பெயில் ஆகல. சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் அந்த கேஸ்க்கு வந்து அவங்களுக்கும் இன்னும் பெயில் ஆகல. இப்போ குண்டாஸே ரத்து பண்ணா கூட இந்த கேஸ்ல அவர் வந்து பெயில் எடுக்கணும். பெண் காவலர்கள் இழிவா பேசிட்டாருன்ற வழக்குக்கு பெயில் ஆயிடுதுன்னே வச்சுப்போம். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா NDPS ஆக்ட் இருக்குல்ல, கஞ்சா வழக்கு ஒண்ணு, அது குறைஞ்சது எப்படி பார்த்தா ஒரு 2 இருந்து 3 மாசம் ஆகும் இவருக்கு பெயில் ஆகுறதுக்கு. அது இல்லாம இன்னைக்கு புதுசா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஆமா, இப்போ அது சம்பந்தமா தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சவுக்கு சங்கருக்கு வந்து கொக்கைன் வந்து சப்ளை செஞ்சதா வந்து நைஜீரியா நாட்டுல இருந்து ஒருத்தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3 பேரும் கைது பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில ஆரோல இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து சினிமா பிரபலங்களுக்கு சப்ளை பண்ணதா சொல்லப்பட்டிருக்கா இல்ல எப்படி? இல்ல, அந்த வழக்குல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொக்கைன் வந்து 3 பேர் வந்து பிசினஸ் பண்றாங்க. அந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க சினிமா பிரபலத்துக்கும் நாங்க வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம், சவுக்கு சங்கருக்கும் நாங்க சப்ளை பண்ணியிருக்கிறோம் சொல்றாங்க. இதுல சவுக்கு சங்கர் வந்து எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவர் அங்க சப்ளை பண்ண மாதிரி சொல்லல. இவங்க கொடுத்துருக்க வாக்குமூலம் வந்து நாங்க வந்து பிசினஸ் பண்ணது உண்மை, யார் யாருக்கு பண்ணீங்க சப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணியிருக்கோம், சவுக்கு சங்கருக்கும் நாங்க சப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இப்போ சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து ஒரு என் கன்சியூமர். இப்போ அவர் வந்து வாங்குறாரு அவங்க கிட்ட இருந்து, வாங்கி அது அவருடைய பர்சனல் யூஸ்க்கு அவர் யூஸ் பண்ணாரா இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இதற்கு அடுத்த விசாரணையில தான் வந்து தெரிய வரும். அது இன்கேஸ் வந்து இதுல சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அக்யூஸ்ட் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 3 பேர் அக்யூஸ்டா அவங்க வந்து ஒரு கன்ஃபெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சவுக்கு சங்கர் பேரை மட்டும் அழுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவர் இதுல உள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பு. பிரபலங்கள் யாருன்னு தெரியல, ஆனா சவுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, சவுக்குன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து சவுக்கு உள்ள சேர்க்கறாங்க அப்படின்னா இதுல சவுக்கு தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் வந்து குற்றவாளி கிடையாது, எனக்கு வந்து நான் இந்த கொக்கைன் பழக்கம் எனக்கு எதுவும் கிடையாது, ட்ரக் டெஸ்ட் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றத சவுக்கு தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். நீங்க நிறைய வீடியோல சொல்லிருக்கீங்க, அவர் எப்படி எடுப்பாரு? எடுக்கட்டும். இதுல நான் எனக்கு வந்து கொக்கைன் அடிக்கிற பழக்கம் கிடையாது. கஞ்சா மட்டுமா? எது எல்லாமே போதை பொருள் தாங்க, நல்லா இருக்குங்க. இது ட்ரக் டெஸ்ட் பண்ணட்டும். ட்ரக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களால நீதிமன்றத்துல முறையிட முடியும், என் மேல போடப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு பொய் கேஸ் அப்படின்றது. ஆனா இந்த ட்ரக் கேஸ்ல இப்ப அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, இதுல குறைஞ்சது குண்டாஸ் ரத்து ஆனாலும் இந்த கேஸ்ல எப்படி பார்த்தா ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகும் இந்த கேஸ்ல எல்லாம் பெயில் கிடைக்கிறதுக்கு. ஆல்ரெடி கஞ்சா கேஸ் இருக்கு, அதுக்கே வந்து இன்னும் ஒரு 1.5-2 மாசம் ஆயிடும். ஏன்னா அவர் வீட்டுல இருந்து எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க, கஞ்சா சீல் வச்சிருக்காங்க, வீடு ஆபீஸ் சீல் வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது இன்னும் சவுக்கு அவர்கள் மினிமம் 1 வருஷம்
பெயில் கிடைக்காது எந்த ஒரு வழக்கு. 2026 வரைக்குமே வரமாட்டாங்க. உள்ளதான். இப்போ இந்த வழக்குல அடுத்து என்ன நடக்கும் ப்ரோ? அந்த என்சிபி வழக்குல இப்போ 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அரெஸ்ட் பண்ண 3 பேரையும் வந்து விசாரணை கூட இருக்கிறப்ப சவுக்குக்கு சினிமா பிரபலம் யாராவது பழக்கத்துல இருந்தாங்களா? வெற்றிமாறன்லாம் நல்ல பழக்கம்லாம் இருக்கு. சவுக்கு ஆஃபீஸ் ஓப்பனிங்கே வந்திருந்தாரு. அவர் வந்திருந்தாரு. அப்புறம் இவர் அண்ணன் சூரி, அவரும் நல்ல பழக்கம் தான். ஆக்டர் சூரி, காமெடியன், அவர் நல்ல பழக்கம். நிறைய பிரபலங்கள்லாம் நல்ல பழக்கம். இவங்க இப்போ இந்த வழக்குல வந்து பிரபலங்களுக்கு சப்ளை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒருவேளை வாங்கி இவர் சினிமா அதான் இப்போ அடுத்து விசாரிப்பாங்க. இவர் வாங்கி இவரு சேல் பண்ணாரா அப்படின்றத பாப்பாங்க. இப்போ இவர் கூட பழகுன பிரபலங்கள் நிறைய பேர் மாட்டுவாங்கல்ல, விசாரணைக்காவது கூப்பிடுவாங்க. அப்போ வெற்றிமாறன் பேர்லாம் அடிபடும். எல்லாரும் பேருமே அடிபடும். அதுல நிறைய பேர் வரும் பாருங்க. அதுல விசாரணை கூப்பிட்டாங்கன்னா. ரெண்டாவது இந்த கேஸ் அடுத்து எப்படி போகும்னு கேக்குறீங்க. இப்போ சம்மந்தப்பட்ட 3 பேர்கிட்ட இருந்து கன்ஃபெஷன் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா ரிமாண்ட் பண்றாங்க. ரிமாண்ட் பண்ண பிறகு இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ண அந்த போதைப் பொருள் இருக்குல்ல, அதை வந்து லேபுக்கு வந்து அனுப்புவாங்க. லேபுக்கு அனுப்பி இது வந்து என்ன கிரேடு அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த ரிப்போர்ட் வரதுக்கே 3-4 மாசம் ஆயிடும். அப்படியா ப்ரோ? ஆமாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய கேஸுக்கு வந்து உங்களுக்கு அங்கே லேபுக்கு வந்து கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்லாம் வேணும்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போதை கேஸில் வந்து வேற சப்ஸ்டன்ஸை வந்து அங்கே சீஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அங்கே லேப்ல இருக்கும். எல்லாத்துக்கும் டோக்கன் போட்டு தானே லைனாக தானே அனுப்ப முடியும். இவருதுன்னு சவுக்கு பேர் இருந்தால் உடனே எடுத்து நேராக உள்ள கொடுத்துருவாங்களா? நல்லா இருக்கே. இது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா டெஸ்ட்டுக்கே 6 மாதம் ஆயிடும். 6 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ப்ரூவ் பண்ணணும் உண்மையாவே வந்து நாங்க வந்து அதை வச்சுட்டு இருந்தோம் இல்ல அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ப்ரூவ். ஆனா இந்த வழக்குல கண்டிப்பா ட்ரக் டெஸ்ட் எடுப்பாங்க. கண்டிப்பா ட்ரக் டெஸ்ட் எடுப்பாங்க. இவரே வந்து முறையிடலாமே. இதுல என் மேல போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய் வழக்கு, ஏன்னா வந்து நீங்க ட்ரக் டெஸ்ட் பண்ணுங்க கேட்கலாம். இவர் ஒத்துக்கலன்னா இப்போ ஆல்ரெடி அவர் மேல கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கே வந்து அவர் கேட்டிருக்கலாமே. அவர் கேட்கல. இப்போ கொக்கைன் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இதுக்காவது கேட்பாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் என்னன்னு. கஞ்சாக்கே கேட்கல, கொக்கைன் கேட்க போறாரா? ப்ரூவ் பண்ணட்டோங்க. எனக்கு கஞ்சா அடிக்கிற 30 கிராம் 3 லட்சம் ரூபா, 30 கிராம் 3 லட்சம் ரூபா காஸ்ட்லியான பொருள். ப்ரூவ் பண்ணட்டும். எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் இல்லை, என் மேல போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய்யான வழக்கு, எனக்கு வந்து கொக்கைன் யூஸ் பண்ற பழக்கம் இல்லை, அதுவும் என் மேல போடப்பட்டிருக்கு. அதுதான் கேட்குறேன். ஏன்னா இவருடைய வழக்குல அது கஞ்சா எனக்கு பழக்கம் இல்லைன்னு இவர் எந்த இடத்துலையுமே சொல்லலையே. இல்லை, அது வந்து அவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, கஞ்சாவா அன்னைக்கு நைட்டு வந்து நான் யூஸ் பண்ணல, அது எப்படி என் டிரைவர் கிட்டேயும் ராஜரத்னம் கிட்டேயும் இருந்ததுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், அவர் அதை சொன்னாரு, ஆனா என்ன ட்ரக் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவே இல்லைங்கிறேன்னா அவர் ஏன் பயப்படுறாருன்னு தெரியல. அது கேட்குறேன். நான் இருக்கலாம்ல, பழக்கம் பயன்படுத்தி இருந்தா தானே அந்த நான் வந்து இப்போ என் மேல வந்து போடுறாங்கன்னு வைங்களேன், நான் தைரியமா சொல்லுவேன் வாங்க ட்ரக் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு. நானு இதே சவுக்கு சங்கர் சொல்லி இருக்கலாம், அதெல்லாம் ஏன் சொல்லலைங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல அங்க. அப்பனா அவருக்கு அந்த பழக்கம் இருக்கும், அதனாலதான் சொல்லல அவரு. நீங்க கூட இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம். ஏங்க கஞ்சா அடிக்குமா பக்கத்துலயே உட்கார வச்சுனாங்க அடிப்பாரு. என்ன அவரு வெளியூருக்கு ஒரு பெண் தோழர்களோட அவர் போறாரு, நான் என்ன பண்றது அதுக்கு? ஒரு பெண் தோழர் தான் சொன்னாங்க, நீங்க நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க தான் கேக்குறீங்க. ஒரு பெண் தோழி அவ்வளவுதான், அவங்களோட போறாங்க வெளியூருக்குல. எதுக்கு? இப்போ கிட்டத்தட்ட இப்போ உங்களோட பார்வையில சவுக்கு வந்து 2026 வரைக்கும் உள்ளதான். கண்டிப்பா உள்ளதான், வெளியில வர வாய்ப்பு இல்லை. இப்போ இவருக்கு இந்த வழக்குகள்லாம் எடுக்கிறாங்கல்ல, இப்போ ஏன்னா இவருக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு யாருமே கிடையாது. இவங்க தாய் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. இல்லை அதுதான் சொல்ல வரேன். தாய் இருக்காங்க, அப்புறம் அந்த பெண் தோழின்னு சொல்லக்கூடிய நபர் அவங்களையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்கள விசாரிச்சு முடிச்சுட்டாங்களா? விசாரிச்சுட்டாங்க எல்லாமே, கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனு என்ன. ஆனால் அவங்க மேலே வழக்குலாம் எதுவும் இல்லை. இல்லை கிடையாது. கூட இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்கிறாரு போல, என்ன ஏதுன்றத ஓரளவு விசாரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி அவங்கள அரெஸ்ட் பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவும். ஏன்னா இப்போ இவரோட அலுவலகம் எல்லாமே சீலு, கூட இருந்தவங்க எல்லாமே இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவருக்காக வாதாடுறதுக்கு 6-7 வழக்கறிஞர் இருக்காங்க. இந்த பாண்டிங் எப்படி உருவாச்சு? இவங்களுக்குலாம் யார் இந்த வழக்கறிஞர் வந்தாங்க? இந்த வழக்கறிஞருக்குலாம் ஃபீஸ் யார் கொடுக்குறா? யார் செயல்படுறா? அதிமுக தான் கொடுக்குறாங்க. அதிமுக தான். கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர், இவர் அங்க பிரஸ் மீட்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்களா இவர் வழக்கு சம்மந்தப்பட்டது. அவர் வந்து ஏடிஎம்கே பேக்ரவுண்ட் உள்ள ஒரு அட்வொகேட் தான். திருச்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பொறுப்புலேயே இருக்கிறாரு, ஏதோ பார் கவுன்சிலையும் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அதிமுக அந்த அட்வொகேட் விங்லேயும் வந்து ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாரு திருச்சியில. அப்புறம் தேனியில வந்து ஒரு ஏடிஎம்கே அட்வொகேட் தான். அதுவும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அட்வொகேட் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்து இப்போ இவங்களுக்குலாம் ஃபீஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக அது அதிமுக தான் கொடுக்கும். கண்டிப்பாக அவங்க தான் கொடுப்பாங்க. ஆனால் அதிமுக கைவிட்டதாக வந்து சில பேசிட்டு இருக்காங்களா, சவுக்கு சங்கரை கைவிட்டு. அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேணா கைவிட்டிருக்கலாம், இவருக்குன்னு ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து ஏன்னா இவர் ட்வீட் போட்டதுக்கு அப்புறமும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து கைது வந்து தவறுன்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு.
அப்புறம் அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, பெண்கள் விஷயத்தில் போனவங்களை எப்படி நீங்கள் ஆதரவு தெரிவித்து போட்டீங்கன்னு சொன்னோன்னா, நான் அதை பார்க்கலைங்க, அட்மின் தான் போட்டாருன்னுலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இருந்து சவுக்குக்கு வந்து அதிமுகவில் பெருசாக வந்து ஆதரவு இல்லை அது அட்மின் போட்டது அப்படின்றத அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க சவுக்கு சங்கர் வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் இப்போதாங்க வந்தேன், நான் இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு பேசுகிறேன், நான் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்துட்டு தானே ஆதரவு போட்டிருந்தாரு. எது அந்த ட்விட்டு சொல்கிறேன் நான், கைது கிடையாது. அந்த ஒரு ட்விட்டுக்கும் இவங்க கேட்ட கேள்விக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க கேட்ட கேள்வி என்னவா இருந்ததுன்னா, சவுக்கை வந்து கைது பண்ணிட்டாங்க, அதுக்கு அன்னைக்கு காலையில வந்து அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்ப அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க, இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போதுதான் நான் இன்னும் பாக்கலங்க, நானு பார்த்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்கள் விஷயத்துலதான் கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே அதிருப்தியில தான் இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அபிஷியலா எங்கேயும் நமக்கு வெளியில வரல ஆனா இது வரைக்கும். ஆனா நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். என்னன்னா, தலைமையில இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இவர் இதுக்கப்புறம் வந்து கிட்ட சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது கட்சியெல்லாம் தாண்டி ஃப்ரெண்டா வந்து ஹெல்ப் பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தாரு அதிமுகவுக்கு, அதை இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த 2-3 நாளா அது வைரலாவே போயிட்டு இருக்கு. லியோ நீங்க அந்த டேட்டை குறிச்சுக்கோங்க, 20 சீட்டு அதிமுக, அதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற. லியோ வந்து ஆப்போசிட்ல இருப்பாரு, முத்தலிஃப் பக்கத்துல இருப்பாரு, சவுக்கு ஆப்போசிட்ல. 20 நம்பர்ஸ் லியோ. ஜூன் 4 இதை பத்தி நம்ம பேசுறோம், அதை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க வேற அப்படின்றவாரு. லியோ உடனே சொல்லுவாரு, நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசினேன், எல்லாரும் வந்து 22+ சொன்னாங்க அப்படின்னாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு தான் வந்து அதிமுக வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு காரணம், சவுக்க இணைச்சதும் சரியில்லைங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. சவுக்கு இணைச்சதை மட்டும் வச்சு வந்து நீங்க ஒரு இதுக்கு வர முடியாது. அதிமுக வந்து இப்போ 3-4 அணியா வந்து பிரிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சசிகலா அவர்கள் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த ஐடி விங் செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஐடி விங் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றத விட ஐடி விங் வந்து சமீபத்துல தான் ஆக்டிவே ஆனாங்க அவங்க. திமுகவுடைய ஐடி விங் பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஐடி விங். நாம் தமிழர் ஐடி விங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம், 24 மணி நேரம் அவன் வேலைக்கு போறானா இல்லையான்னு கூட தெரியல. கட்சிக்காக முழுக்க அவன் ஆன்லைன்ல மட்டும்தான் இருக்கிறான் அவன். அதிமுக எடுத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா தானே அவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இப்பதான் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க சேர்க்கறாங்க. ஒண்ணு ஆன்லைன்ல வந்து அதை தெரியப்படுத்துறது அப்படின்னா அதெல்லாம் இப்ப சமீபமா நடக்கிறது தான். இப்போ இந்த சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கு விசாரணைலாம் இருக்கட்டும், இப்போ இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி தான் ஆவாங்க, நிச்சயமா அரெஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னா யார் யாரு அதை நம்ம கரெக்டா ப்ரிடிக்டே பண்ண முடியாதுல்ல. இல்ல உடன் இருந்தவர்களை சொல்றேன் நான், இந்த உடன் இருந்தவர்களை தான் சொல்றேன் நான். அதை வந்து நம்ம கரெக்டா ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் போனை வந்து இப்போ சீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போன்ல வந்து இவர் யார் யார் கூட எல்லாம் ரொம்ப நேரம் பேசி இருக்கிறாரு, என்னென்ன தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்றது பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ் ஆல்ரெடி இருக்கான்றதை பார்ப்பாங்க. அவனை பத்தி லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வந்து விசாரிப்பாங்க. இல்லை இவன் பண்ணுறது ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஒரு ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறான் அந்த பையன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மீது வழக்கு போடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நம்ம இவங்கள தான் கைது பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ கூட அந்த சேனலில் ஒர்க் பண்ணதுலேயே வந்து லியோங்கிற ஒரு நபர் வந்து அப்ஸ்காண்டு ரொம்ப நாளாக தலைமறைவாக இருக்காரு. ஒருவேளை அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் மீது என்ன மாதிரியான வழக்குகள் போடுவாங்க, அந்த வழக்குக்கும் சவுக்குக்கும் என்ன மாதிரி தொடர்பு? லியோ மேலே தான் ஒரு பெண் ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஆல்ரெடி வந்து ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட வழக்கு தான் போடுவாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு, உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் வரும், 509 போடுவாங்க. உமன் ப்ரொஹிபிஷன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஒன்று வரும், உமன்ஸ் ஆக்ட், அது போடுவாங்க. ஆனா மத்த இந்த கஞ்சா வழக்கு அதெல்லாம் வராது இல்ல, அதுக்கு அடுத்த கட்டமா தான் விசாரிப்பாங்க. அது வந்து லியோ சொல்றதுல தான் இருக்கு. இப்போ லியோ வந்து உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, புடிச்சிட்டாங்க, புடிச்சிட்டு உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சவுக்கு வந்து கஞ்சா அடிப்பாராப்பா, நீ பாத்திருக்கியாப்பா அப்படின்னு உடனே லியோ ஒரு தடவை அடிச்சிருக்கிறாரு சார், நான் மதுரையில பாத்திருக்கேன் சார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். லியோ சொல்றாருன்னு வைங்கல்ல, உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப கஞ்சா அடிக்கும் போது நீ பக்கத்துல தான் இருந்திருக்க, நீ அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தியாப்பா அப்படின்னுவாங்க. ஆமா சார் நான் ஏதாவது இது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சார் அப்படின்னா, அப்போ உனக்கும் அதுல பங்கு இருக்குதானே, எடுத்துக்கப்பா கஞ்சா கேஸ்ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த மாதிரி மாட்டுவாங்க ஒரு சில நபர்கள். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், மதுரையில வந்து இருந்தாரு அப்படின்னு. ஒரு சில நபர்கள் வந்து சவுக்குக்கு எதிராகவே மாறிட்டாங்க, ஆதரவா இருந்தாங்க. என்ன சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல, உங்களை சொல்லல, நீங்க ஆதரவா இருந்தீங்க, எதிராக மாறிட்டீங்க, பல விஷயங்களை பல சேனல்ல நீங்க போட்டு உடைச்சிருக்கீங்க. உங்க மூலியமாவும் சில விஷயங்கள் வந்து ஷேர் ஆனதுனால சில மக்கள்லாம் விழிப்புணர்வுல இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து எதிராகவே இருந்திருக்காங்க, கூட இருந்துகிட்டு அவங்களாம் மாறி இருக்காங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து முத்தலிஃபை குத்தி காட்டுற மாதிரியே இருக்கு இதுல. இல்ல ஒரு சில நபரை சொல்றேன், நீங்க சொல்ற ஒருத்தர் இல்ல நீங்க சொல்றதுல எப்படி இருக்குன்னா, நான் முத்தலிஃபே உள்ள இருந்து
இத்தனை நாள் வந்து சவுக்கு கூடயே இருந்து சவுக்க போலீஸ் கிட்ட போட்டு குத்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. இல்லை எனக்கு தெரியல, அதுதான் அந்த சந்தேகத்தை தான் உங்கள்ட்ட கேட்குறேன். இருக்க வாய்ப்பு இருக்கு? அந்த வாய்ப்பு இருக்கும்ல, எதுவா வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. ஆனா சவுக்கு வந்து அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாரா அப்படின்றதும் தெரியல. எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு ப்ரிகாஷியஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாம இருந்தாரா அப்படின்றதும் யோசிக்கணும். இப்போ இந்த ஃபெலிக்ஸ் வழக்குலையும் வந்து அவருக்கும் பெயில் கிடைக்காம இருக்கு. கிடைக்கல. அது என்ன காரணமா? அது சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்க. இல்ல, ஒரு வழக்குக்கு பெயில் ஆயிடுச்சு, இன்னொரு வழக்குக்கு தான் பெயில் ஆகல. அது கூட வந்து செஷன்ஸ் கோர்ட்ல வந்து பெயில் டிஸ்மிஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்டமா ஹைகோர்ட்ல போடுவாங்க. ஹைகோர்ட்ல போட்டாங்கன்னா உங்களுக்கு அங்க கண்டிஷனல் பெயில் அங்க கிடைச்சிரும். என்னன்னா அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ உங்க மேல ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, அதையும் நான் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து இத்தனை நாளாக வந்து சவுக்கு கூட இருந்தீங்க, கூட இருந்து வெளியே வந்துட்டீங்க. அந்த வெளியே வந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்கல. ஜெயிலுக்கு போனோன்னா ஒரு செத்த பாம்பு மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதா உங்களையும் நிறைய பேர் விமர்சனமாக கிடையாது. அவர் வெளியில் இருக்கும் போதே நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் வரல ஊடகத்தில். பிரதர், நான் அவரை விட்டு வெளியில் வந்த பிறகு ஏன்னா அப்ப சொல்லிருக்கலாம் பிரதீப் அவரோட ஆதரவாளர்கள்லாம் யூடியூப்ல பேசுறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாரு, இப்போ வந்து பிரதீப் பேசுறதுல என்ன நியாயம் அப்படின்லாம் ஏற்க மாட்டேன். அவரை விட்டு பாத்தீங்கன்னா நான் அக்டோபர் மாசம் நான் வரேன் வெளியில. அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மார்ச் மாசம் வரைக்கும் நான் அவரை பத்தி எங்கேயும் பேசியே இருக்க மாட்டேன். சரிங்களா? நான் ஏன் பேசல அப்படின்னா அவரே ஓப்பனா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாரு, எனக்கும் பிரதீப்க்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கப்புறம் அவன் வழியை பாக்குறேன் நான் என் வழியை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாரு. டிஎன் போலீஸ், சென்னை போலீஸ் எல்லாரையும் டேக் பண்ணி. அதோட நானும் வந்து என் ஒர்க்கை பார்த்துட்டு என் சேனலை பார்த்துட்டு நான் இருக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ஃபோர்த் எஸ்டேட்னு ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு பிரதீப் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான், பாஜக பிரமுகர் KR வெங்கடேஷ் அவர்கள் கூட சேர்ந்துட்டு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றான், இவர் இஷ்டத்துக்கு இவரால் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாமே வந்து சொன்னாரு. அப்போ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்ல, என் மேல வந்து நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா நான் அதுக்கு நான் ஒரு பதில் நான் கொடுத்து தானே ஆகணும். அந்த பதில பேசு தமிழா பேசு சேனல்ல அவர் வெளியில இருக்கும் போதே நான் இன்டர்வியூல பேசுறேன். இந்த மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருங்க, அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் ஒரு இஷ்டத்துக்கு பேசுறாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாளே அவர் அரெஸ்ட் பண்றாங்க. பேசு தமிழா பேசு இன்டர்வியூ வெளில வருது, அன்னைக்கு நைட் வந்து அவரை கைது பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நான் ரெகுலரா அவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் என்னை பத்தி பேசவும் தான் நான் வந்து பேசுறேன். நான் இல்லைன்னா நான் இன்னுமே வந்திருக்க மாட்டேன். நான் அதுதான் ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச பிரதீப்பை வந்து பிரதீப்பையும் தான் விசாரிக்கணும்னு சொல்லிலாம் விமர்சனம் வருது. நானே அதானே சொல்றேன், விசாரிக்க சொல்றீங்க. விசாரிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்போ ஏதாவது, இப்போ ஸ்ரீமதி அவங்க கேஸை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க தாயார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்க சத்தியம் சேனல்ல நான் முக்தார் அவர்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன். நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, கண்டிப்பா ஸ்ரீமதி விஷயத்துல வந்து ஒரு பணம் வாங்கிட்டாருங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கம்ப்ளைண்டாவே கொடுத்துருக்காங்க. ஒரு புகார் கொடுத்தாங்க. அதுக்கே நான் பதிவு போட்டு தானே இருந்தேன். அது சம்பந்தமா நீங்க என்ன விசாரணைக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் விசாரணைக்கு ஒத்துழைக்க நான் தயாரா தான் இருக்கிறேன். என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதுதான் உங்களையும் குற்றவாளியா சேர்க்கணும்னு சொல்லிட்டு சவுக்குடைய ஆதரவாளர்கள் என்ன இதுல எப்படி குற்றவாளியா சேர்க்க முடியும் சொல்லுங்க நீங்க? இல்ல இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப அவருக்கும் இப்ப ஒரு பணம் வாங்குறாருன்னு வைங்களேன், என்ன பக்கத்துல நிக்க வச்சுன்னு வாங்க மாட்டாரு. அவர் கஞ்சா அடிக்கிறாருன்னு வைங்களேன், என்ன பக்கத்துல நிக்க வச்சுன்னு கஞ்சா அடிக்க மாட்டாரு. அது அவருடைய ஒரு பர்சனல். அது அவர் பணம் வாங்குறாரு அப்படின்னா யாருக்கிட்டையும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுலாம் வாங்க மாட்டாரு. தனிப்பட்ட விதத்துல போறாரு, தனி நபரா போறாரு, வாங்குறாரு, வராரு, அவ்வளவுதான். இதுல என்னுடைய பங்கு எங்க இருக்கு இதுல? ஆனா இப்போ பெரிய மர்மமா இருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி அந்த டெத் இஷ்யூ தான். அதுல உண்மையிலுமே உங்களோட மனசாட்சி படி நீங்க சொல்லுங்க, அவர் பணம் வாங்கினது உண்மையா? உண்மை. யார்கிட்ட வாங்கினாரு, எவ்வளவு வாங்கினாரு? காவல்துறை விசாரணை நடத்தட்டும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைன்னு சொல்லிட்டீங்க, இவ்வளவு பணம் வாங்கினாரு அப்படின்னா சில பல லட்சங்கள், அவ்வளவுதான். லட்சங்கள் தான், கோடி நெருங்கல. கோடிலாம் கிடையாது, சில பல லட்சங்கள். வேற இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய வழக்குல இதுல பணம் வாங்கியிருக்காருன்னா வேற எந்த வழக்குகள் பொறுத்த வரைக்கும் இல்ல வேற இஷ்யூ? இப்போ கள்ளக்குறிச்சி ஒரு இஷ்யூ, ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூல பணம் வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஆர்டிஓ ஒருத்தர்கிட்ட இருந்து. எவ்வளவு? ஒரு இனோவா காரு. ஆர்டிஓ வாங்கி கொடுத்தாரா? ஆர்டிஓ வாங்கி கொடுத்தாரா, ஆர்டிஓ கூட இருக்கிறவங்க வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு இனோவா கார். அந்த ஆர்டிஓவும் தவறு செஞ்சவர் தானே? தவறு செஞ்சவர் தான். அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு. அந்த தவறை நான் வெளியே சொல்ல மாட்டேன், அதுக்கு வாங்கி கொடு அப்படின்னாரா? ஒரு ட்வீட் போடுறாருங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஓ பத்தியே பேசுறதை நிறுத்திட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு இனோவா கிறிஸ்டா வந்து அவருக்கு வருது, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜியை பத்தி தொடர்ந்து சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்காரு. அதாவது அவர் கட்டுற புது வீட்டுக்கே இது ரொம்ப முக்கியமா சென்சிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம். இதுல இருக்கிற உண்மையை நீங்க தயவு செஞ்சு சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கு. சொல்லுங்க. செந்தில் பாலாஜியை வந்து புது வீடு கட்டுறாங்க 350 கோடியிலன்னு சொல்லிட்டு இவர் அந்த வாசல்ல நின்று போட்டோலாம் போடுறாரு. அப்புறம் பார்
ஒயின் ஷாப்புடைய பாரில் வந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்க. இல்லை அது இருக்கட்டும், பார் எடுக்கிற ஏலம் எடுக்கிறோம்ல, இந்த பார் வந்து இவர் எடுக்கணும், இந்த மாதிரி அதுலேயும் சில முறைகேடுகள் நடந்ததா ரொம்ப டீப்பாக, அதாவது அரசாங்கம் சம்மந்தமாக செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய துறையை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சவுக்கு வெளியிடுறாரு. அவரோட பர்சனலாக இருக்கட்டும், அவருடைய தம்பி அசோக் மேட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பற்றி நீ பேசு, செந்தில் பாலாஜி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக சோர்ஸ் தான், தனிப்பட்ட நபரால் இந்த விஷயங்கள்லாம் எடுக்க முடியாது. அந்த சோர்ஸ் யாரு, அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கினார் செந்தில் பாலாஜி பற்றி பேசுறது? ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் கேரக்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்க சொல்லி தான் வந்து பேசுவாருன்றதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர்கிட்ட வந்து மோதுவார், பதிலுக்கு அந்த அமைச்சரும் வந்து ஒரு டிஃபர்மேஷன் ஒன்று போட்டாருன்னு வைங்களேன், அங்கே தான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள மோதலே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இவர் முழுக்க எதை வேலையாகவே வைப்பாருன்னா, நான் உன்னை பற்றி மட்டும்தான் பேசுவேன், இதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருப்பேன், நீ எத்தனை வழக்கு வேணாலும் போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சவுக்கு சங்கர் இந்த ஒரு விஷயத்துல இறங்கினாரு. இதில் சவுக்கு சங்கர் அவர்களை யாரோ இயக்குனாங்க, இதெல்லாம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எல்லாமே வந்து தவறு. இதெல்லாமே அவர் தனிநபராக பண்ணது தான், இது ஒரு விளம்பரம் தான், எல்லாமே ஒரு இதுக்காக தான் பண்ணது. இது விளம்பரம் அப்படின்றத தாண்டி இல்லை. எனக்கு என்னன்னா, வந்த விமர்சனத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கரூரில் வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்குது, அங்கே வந்து வேற கட்சிகள் வர முடியல, வேற யாரும் செந்தில் பாலாஜி எதிர்க்க முடியல, அப்படிங்கிற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால தான் சவுக்கன் ஆடினாங்கிற ஒரு கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த இதுலதான் வந்து இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு டிஃபர்மேஷன் ஒன்று போடுறாரு. அங்கதான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ரைட்டு, நீ என் மேல டிஃபர்மேஷன் போடுறியா, இதுக்கப்புறம் நான் ஃபுல்லா உங்களை பத்தி மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவர் கட்டுற வீட்டுக்கெல்லாம் போறாரு, போட்டோ எடுக்கிறாரு, போடுறாரு. அதுக்கப்புறமும் இன்னொன்னு ஒரு டிஃபர்மேஷன் ஒன்று போடுறாங்க கோர்ட்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு. அவ்வளோதான். இப்போ இந்த சவுக்குடைய இந்த விஷயம் இருக்கட்டும், இன்னொன்று குறிப்பாக கேட்டோன்னா, அவர் நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரா சவுக்கு? அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டிங்கன்னா ஆமான்னுவாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் தானே. நானும் ஆமாம் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு, ஒரு கட்சியை பற்றி ஆதரவாக பேசுகிறாரு, அந்த கட்சி இவருடைய கட்டளைக்கு உடன்படலை அப்படின்னா உடனே அந்த கட்சிக்கு எதிராக வந்து தொடர்ந்து போகிறாரு. அந்த வகையில் தான் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினாரு, அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசினாரு. இப்போ திடீர்னு கைதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராகவே ஆயிட்டாரு சவுக்கு. கரெக்ட். அப்போ அது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. கிட்டத்தட்ட அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவர் அதை தான் பண்ணியிருக்கிறாரு எல்லாருக்குமே. அப்போ அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுல நம்பிக்கை துரோகம் அடைஞ்சவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க. கண்டிப்பாக அவரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கிறான், அவ்வளோதான்ப்பா, இதில் யாருமே தலையிட வேணாம் அப்படின்னுவாங்க. அவ்வளோதான். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. நன்றி.